அட அந்த ரிசர்வ் படை வீரர் ரஜினிகாந்தை பார்த்து சல்யூட் அடிக்கிறாருங்க. பதிலுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரும் சூப்பரான சல்யூட் வச்சிருக்காரு. விமான நிலையத்தில் செங்கோட்டையன் டிவிகே கட்சியில் இணைந்தது குறித்து ரஜினிகாந்திடம் செய்தியாளர் கேட்ட கேள்வி. ரஜினியின் ரியாக்ஷன். செங்கோட்டையன் விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு, இது குறித்து உங்க கருத்து சார்? கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கோவாவிற்கு ரஜினிகாந்த் பயணமாகி இருக்கிறார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திற்கு அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது குடும்பத்தினரோடு ரஜினிகாந்த் வருகை தந்தார். அப்போதுதான் அந்த விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் ரிசர்வ் படை வீரர் ரஜினிகாந்திற்கு சல்யூட் வைக்கிறார். ஒரு ரிசர்வ் படை துப்பாக்கி ஏந்திய காவலாளி. அவர் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராக கூட இருந்திருக்கலாம். தன்னை மறந்து மரியாதை நிமித்தமாக அவருக்கே உரிய சல்யூட்டை அடித்து ரஜினிகாந்திற்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார். பதிலுக்கு ரஜினிகாந்தும் சல்யூட் வைத்துவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். முன்னதாக செய்தியாளர்கள் ரஜினிகாந்திடம் செங்கோட்டையனின் விஜய் கட்சி இணைப்பு குறித்து கேட்டபோது நோ கமெண்ட்ஸ் என்ற ஒற்றை வரியில் அவர் பதில் கூறிவிட்டு அந்த பக்கம் கடந்து சென்றார். அதே நேரத்தில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்றும் அவர் பேசினார். இந்த நிலையில் விஜய் கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து ரஜினிகாந்த் எந்த ஒரு பதிலும் கூறாமல் கடந்து சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை ரைட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. செய்திகளை வழங்குவோர் மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் ரமேஷ் பாரதி இயக்கத்தில் ரஜினி கிஷான் திவிகா நடிப்பில் வெற்றிகரமாக திரையிடப்பட்டிருக்கும் ரஜினி கேங்.